எய்ம் ஹை த ஸ்கை சேஸ். நம்மளுடைய எய்ம் மிக உயர்வாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய இலக்கை எவ்வாறு அடைவது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் உங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாகவும் போட்டித் தேர்வுக்கு எப்படி தயார் செய்வது, அதுபோக எஸ்பெஷலி சைக்காலஜிக்காக பிரத்யேகமாக கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது போக அவ்வப்போது வரக்கூடிய வேலை சம்பந்தமான தகவல்களும் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். கண்டிப்பாக வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் இதை பார்த்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ரைட், நம்ம மறுபடியும் வந்துடலாம். நான் சொன்ன எய்ம் ஹை த ஸ்கை சேஸ், அதாவது வானத்தினுடைய உயரம் நமக்கு அளக்க முடியாது, எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. நம்முடைய இலக்கானது மிக உயரமாக இருந்தால்தான் நாம் ஒரு எட்டக்கூடிய தூரத்திற்கு போக முடியும். நம்மளுடைய டிஆர்பியில் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஒரு எப்படின்னே நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் நம்முடைய சேனலில் நிறைய சொல்லியிருப்பேன். கட் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ். அந்த காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் போஸ்ட், அப்புறம் நம்பர் ஆஃப் போஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக, ஹவு ஃப்ரீக்வெண்ட் இட் வாஸ் கண்டக்டட், ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து மாறுபடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எவ்ரி 2 years ஒன்ஸ் தான் டிஆர்பி வந்துடுது. ஒவ்வொரு வருடங்களும் இருந்தாலும் கூட காலதாமதம் ஏற்பட்டு 2 வருடங்கள் ஆகிறது. இப்போ பார்த்திங்கன்னா 2021, அதுக்கப்புறம் 2022 இருந்தது, 19க்கு அப்புறமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்பியும் இல்லை. ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. இந்த வருடம் எதிர்பார்த்தோம், இல்லை அடுத்த இந்த வருடம் இருக்குது, 2024 இருக்குது, 2023 இல்லை, 2022 ரெக்ரூட்மெண்ட் இருந்தது. காரணம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகமாக இல்லை அப்படின்ற ஒரு காரணம். நிச்சயமாக அது கிடையாது. கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு சில பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசிஸினுடைய அடிப்படையில் அதிகப்படியான போஸ்ட் இருந்தால் மட்டுமே ரெக்ரூட் பண்ணுவாங்க, குறைந்த அளவு போஸ்ட் இல்லை. பட் இதே இது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிறைய போஸ்ட் இருக்கும். ஏன்னா கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே நேரம் டெட் பேப்பர் 1, 2ல் 2014க்கு அப்புறமா எந்த விதமான போஸ்டிங்கும் இல்லை. காரணம் சர்ப்ளஸ். ஏன்னா வெகுவாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றத காரணமும் அதுதான். நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் சர்ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இல்லை. ஆனால் பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் ரெகுலராக வேக்கன்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 சப்ஜெக்ட், மெயினான சப்ஜெக்ட் இருக்குது. 13 சப்ஜெக்ட்டுக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டீச்சர்ஸ் இருந்தே ஆகணும். நிறைய ஸ்கூல் அப்கிரேட் பண்ணாங்க. அதில் இன்னும் பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுக்காமே நிறைய இருக்குது. ஸோ அந்த அடிப்படையிலையும், ப்ரொமோஷனில் போகிறவங்க அடிப்படையிலையும், ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க அடிப்படையிலையும் ஒரு 40 வயசுக்கு மேலே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நிறையா வேக்கன்சி அரைவ் ஆகும். அந்த வேக்கன்சியை அரைவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே கண்டிப்பாக நாம் வெற்றி அடைய முடியும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸோ அதிகப்படியான மதிப்பெண்கள் என்பது நமக்கு 150 மதிப்பெண்கள். 150 மதிப்பெண்களுக்கு ஒரு 115க்கு மேலே எடுத்தால் தான் நம்ம உள்ள, இல்லைனா இல்லை. முன்னால் பார்த்திங்க அப்படின்னா 2001, 2 அதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தே வந்துடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு மினிமம் அமௌண்ட் எடுத்து ஆகணும், மினிமம் மார்க்ஸ் எடுத்து ஆகணும். ஸோ அதற்கப்புறம் தான் அந்த கட் ஆஃப் அப்படின்றதே வருது. அது மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸஸ் மார்க்லாம் சேர்த்தாங்க. ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு மார்க்லாம் சேர்த்த காலம்லாம் கிடையாது. இப்போ அப்படிலாம் இல்லை. போட்டித் தேர்வுக்கு மட்டும்தான். அதாவது நியமன தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்படும். ஸோ அந்த வகையில் நீங்கள் கடுமையான ஒரு முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டுமே அதை சக்ஸஸ் ஆக்க முடியும், இல்லைனா கண்டிப்பாக முடியாது. அப்போது உங்களுடைய மதிப்பெண்கள் நான் கடந்த முறை 80 எடுத்தேன், எனக்கு 2 மார்க்கில் போச்சு, 1 மார்க்கில் போச்சு அப்படின்றத விட்டுட்டு ஒரு 110க்கு மேலே, ஒரு 3 டிஜிட் ப்ளஸ் 110க்கு மேலே எடுத்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ அதற்கான பயிற்சி முயற்சியும் இப்போமே எடுத்திங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ நமக்கு அட்டவணை வந்துருச்சு. நிறைய நண்பர்கள் எப்போ அட்டவணை வரும், எப்போ வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ எல்லாமே வந்தாச்சு. ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒரு அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருக்கணும். அதற்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்குதா, ஸோ அதை வச்சுக்கோங்க. முறையாக பயிற்சி எடுங்க, கிளாஸஸ் போங்க, அல்ல செல்ஃப் ஸ்டடி வச்சுக்கோங்க. நிறைய நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ், ரிவிஷன், டெஸ்ட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன்.
அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் மட்டுமே போட்டித் தேர்வில் வெற்றி அடைய முடியும் அல்லது ஒரு அரசு ஊழியராக முடியும். ஏன்னா போட்டி இப்போது நிறைய இருக்குது. ஸோ அந்த போட்டியில் ஜெயிப்பதற்கு யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கண்டிப்பாக வேலை. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். முதலில் வருபவர்களுக்கு மட்டும்தான் வேலை என்று இருக்கும் பொழுது அதிகப்படியான மதிப்பெண்களை உங்களுடைய இலக்காக வையுங்கள். நான் எப்படியாவது 100 எடுக்கணும், 50 எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதிகப்படியாக 150க்கு எய்ம் பண்ணுங்கள். ஒரு 120 வாங்க, 130 வாங்க. ஸோ அதே நேரம் அந்த அளவுக்கு உங்களுடைய பிளானிங்கும் இருக்கணும், எஃபோர்ட் இருக்கணும், மெட்டீரியல் வேணும், எல்லாமே இருக்கா அப்படின்னு சரி பார்த்துட்டு இப்போவுமே தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வரலாம். ஸோ அதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், எய்ம் ஹை, த சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். தொடர்ந்து நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.